இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அதிமுக பாஜ தொகுதி பங்கீடு முடிந்துள்ள நிலையில் வேட்பாளர் பட்டியல் வெளியாவதில் இழுபறி நீடிக்கிறது. கோவையில் சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, கிணத்துக்கடவு ஆகிய தொகுதிகளை குறிவைத்து அண்ணாமலை தரப்பு வேலை செய்து வந்தது. இதற்கிடையில் கோவை தெற்கு எம்எல்ஏவாக இருக்கும் வானதி சீனிவாசன் இந்த முறை வடக்கு தொகுதியை கைப்பற்றும் முனைப்பில் உள்ளார். இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகளை பழனிசாமி ஒதுக்கினார். இதில் பாஜ தரப்பில் கேட்ட மயிலாப்பூர், கோவை வடக்கு ஆகிய தொகுதிகள் மட்டுமே இடம்பெற்றன. மற்றபடி பாஜ வெற்றி வாய்ப்புள்ளதாக கருதப்பட்ட பல முக்கிய தொகுதிகள் ஒதுக்கப்படாதது பாஜகவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. குறிப்பாக அண்ணாமலை போட்டியிட விரும்பிய தொகுதிகள் பட்டியலில் இல்லை. இந்த நிலையில் சென்னை வந்த பாஜ தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் மையக்குழு நிர்வாகிகள் கூட்டம் நடத்தினார். கூட்டத்தில் அண்ணாமலை கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என அறிவுறுத்தினார். இதையடுத்து புதுச்சேரியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அண்ணாமலை ஹெலிகாப்டர் மூலம் சென்னை வந்து பங்கேற்றார். கூட்டத்தில் சென்னை, கோவையில் அதிமுக ஒதுக்கிய சில தொகுதிகளை மாற்றுவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. அப்போது அண்ணாமலை ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று தேசிய தலைமை விரும்புவதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அதை ஏற்றுக்கொண்ட அண்ணாமலை கோவை லோக்சபா தொகுதிக்குட்பட்ட ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட தயார் என்று தெரிவித்துள்ளார். அதன்படி அவர் கோவை வடக்கு தொகுதியில் களமிறங்க வாய்ப்புள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். எனினும் மத்திய தேர்தல் குழு உறுப்பினர் வானதி சீனிவாசன் தனக்கு கோவை வடக்கு வேண்டும் என்று அடம் பிடித்தால் அண்ணாமலைக்கு மொடக்குறிச்சி தொகுதி தரப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே கோவை வடக்கு அல்லது மொடக்குறிச்சி ஆகிய 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றில் அண்ணாமலை இறங்குவது உறுதியாகியுள்ளது.